ஹபீபி, இது ஈரானின் அடி அல்ல, இது மரண ஐடி. பற்றி எரியும் ஒட்டுமொத்த அடிமை நாடுகளும் விமான நிலையங்களும் துறைமுகங்களும் தீமூட்டத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசமும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ராடர் கருவிகளும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ள அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஈரானின் தீ. என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போரை அவசரமாக நிறுத்தப் போகின்றாரா? அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பிரச்சாரங்கள் அவ்வளவு தானா? ஈரானுக்கு எதிராக இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லையா? டொனால்ட் ட்ரம்பே ஈரானின் காலில் விழுந்தாலும் இந்த தீயை நிறுத்த முடியாது. ஈரானினுடைய இந்த தீயை நிறுத்த முடியாது. 4 வருடமாக நடைபெற்று வரக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்ட பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை 3 நாட்களில் பூஜ்ஜியமாக்கிய ஈரான். ஈரானின் ஹெர்மூஸ் ஜலசந்தி எனும் ஆயுதத்தினால் தாக்கப்பட்ட எரிபொருளினுடைய விலையை குறைப்பதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஒன்றிணைந்து அவர்களிடம் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய்களை விடுவித்திருந்தார்கள். இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எரிபொருளானது இன்னும் 2 வாரங்களுக்கு கூட தாங்காது. மேலும் இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரானின் நிலைமைகள் மிகவும் சிக்கலானதாகவே காணப்படுகின்றது என்கின்ற மிகப்பெரிய போலி பிரச்சாரங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு வாரத்திற்கு நீங்கள் அனைவரும் பொறுத்துக் கொள்ளுங்கள் என நான் காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். இன்றைய தினத்தோடு இந்த ஒரு வாரம் முடிவடைந்து விட்டது. மேலும் இந்த ஒரு வாரத்திற்கு பின்பு நிலைமைகள் எவ்வாறு மாறியுள்ளது என்பதனையும் போர்க்களமானது எவ்வாறு மாறியுள்ளது என்பதனையும் நீங்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஈரானிய போர்க்களத்தில் உண்மையான நிலைமைகளை உங்களில் அதிகமானோர் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆயுத களஞ்சிய சாலைகளையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். ஈரானின் ஏவுகணை களஞ்சிய சாலைகள் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. இதற்கு பிறகு ஈரானின் ஏவுகணை உற்பத்தி திறன்கள் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். நாங்கள் ஈரானின் ட்ரோன் களஞ்சிய சாலைகளையும் தரைமட்டமாக்கி விட்டோம். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய IRGC ராணுவத்தின் அனைத்து தளங்களையும் தரைமட்டமாக்கி விட்டோம். ஈரான் ஒரு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரானால் இதற்கு பிறகு எழுந்து நிற்கவே முடியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் வெற்றி பாதையில் பயணிக்க என கடந்த ஒரு வாரமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்த ஒட்டுமொத்த சர்வதேச ஊடகங்களும் அடிமையரபு ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் தற்போது ஈரான் வெற்றி பாதையில் பயணிக்கின்றது என்கின்ற உண்மைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளார்கள். ஈரானினுடைய ஹெர்மூஸ் ஜலசந்தி ஆயுதத்தை அமெரிக்காவினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கூட அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டு விட்டது. ஈரானினுடைய தாக்குதல்களையும் ஈரானினுடைய தாக்குதல் திட்டங்களையும் சமாளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. ஈரானினுடைய தாக்குதலினால் ஒட்டுமொத்த ஐரோப்பியர்களும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என தற்போது யுத்த களத்தினுடைய உண்மைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளார்கள். இதற்காகத்தான் உங்களுக்கு ஒரு வாரம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தேன். இவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரங்கள் அனைத்தும் போலி பிரச்சாரங்கள் என்பதனை தற்போது இவர்களை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இந்த யுத்த களத்திலே ஈரான் தனியாக நின்று எல்லா திசையிலும் அடித்து விளையாடுகின்றது என்பதனை தற்போது இவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் என்றும் தற்போது ஒட்டுமொத்த சர்வதேசமும் எதிர்வு கூற ஆரம்பித்து விட்டன. ஹபீபி, இது தான் ஈரானினுடைய ருத்ர தாண்டவம். தற்போது ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஈரானினுடைய உண்மையான பலத்தை புரிந்து கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் போரை ஆரம்பித்தது ஒரு மிகப்பெரிய தவறு என்பதனையும் புரிந்து கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்ததும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் வரிசையாக ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இவ்வாறு ஆதரவை வெளிப்படுத்திய ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் இன்று தலை தெறிக்க ஓடுகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போரை எப்படியாவது நிறுத்தி விடுங்கள் என கெஞ்சுகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போரினால் எங்களுடைய அரசாங்கத்தையும் எங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்று அலறி அடிக்கின்றார்கள். இன்னும் 2 வாரத்திற்கு பின்பு என்ன நடக்கும் என்று தெரியாமல் இவர்கள் தூக்கத்தை தொலைத்து அலைந்து திரிகின்றார்கள். உண்மையில் தற்போது மேற்குலகத்தினுடைய அலறல்கள் பலஸ்தீனிய மக்களின் காதுகளில் தேனாய் பாய்கின்றன. மேலும் கடந்த ஒரு வாரமாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் ஈரானுக்கும் எதிர்ப்பற்றுக்களுக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன்.
அத்தோடு இந்த நிலைமை நீடித்தால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். ஈரானுக்கு எதிரான போரானது எங்களுக்கே பேக்ஃபயர் ஆகிவிடும். இதனால் அவசரமாக ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை பாருங்கள் என டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆலோசகர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள். நேற்றைய காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தோம். ஈரானுக்கு நரகத்தினை காண்பித்திருந்தோம். தற்போது ஈரானுக்குள்ளே இலக்கு வைப்பதற்கு எதுவுமே இல்லை. நாங்கள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் இலக்கு வைத்து விட்டோம். இதனால் ஈரானுக்கு எதிரான போரானது விரைவில் முடிவடையும். நான் எப்போது வேண்டுமானாலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தோல்வியை உறுதிப்படுத்திவிட்டன. இவ்வளவு நாளாக அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரங்கள் அனைத்தும் போலி பிரச்சாரங்கள் என்பதனையும் உறுதிப்படுத்திவிட்டன. மேலும் ஈரானினுடைய தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்பினால் சமாளிக்க முடியவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் விளையாடக்கூடிய விளையாட்டை டொனால்ட் ட்ரம்பினால் விளையாட முடியவில்லை. இதனால் தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார். நாங்கள் ஈரானுக்குள்ளே அனைத்தையும் முழுமையாக அடித்து நொறுக்கிவிட்டோம். ஈரான் தரைமட்ட விட்டது. எங்களுடைய வெற்றி இலக்குகளை அடைந்து கொண்டு விட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துவிட்டு இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் இங்கிருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்தினாலும் ஈரான் இந்த போரை நிறுத்தாது. ஏனென்றால் இந்த தடவை ஒரு முடிவை அடையும் நோக்கத்திலேயே ஈரான் முழுமையாக களமிறங்கியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவை முழுமையாக வெளியேற்றாமல் ஈரான் ஒரு பொழுதும் இந்த போருக்கான முடிவுரையை எழுதாது. மேலும் இதற்கு 10 வருடங்கள் சென்றாலும் அதற்கும் ஈரான் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. நாங்கள் இந்த போரை இன்னும் 10 வருடங்களுக்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்வோம் என ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஈரான் ஒரு பொழுதும் அதற்கு அனுமதிக்கப் போவதில்லை. உண்மையில் ஈரான் மூட்டியிருக்கக்கூடிய தீயை தற்போது அனைவரும் உணர்வதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். தியாகி இமாம் அலி கமேனி அவர்கள் மூட்டியிருக்கக்கூடிய இந்த தீயானது ஒட்டுமொத்த உலகையும் முழுக்கி வருகின்றது. தற்போது மேற்குலகம் ஈரான் மூட்டியிருக்கக்கூடிய இந்த தீயை அணைப்பதாக கூறி நீருக்கு பதிலாக எண்ணெயை ஊற்றுகின்றார்கள். இதனால் தற்போது ஈரான் மூட்டியிருக்கக்கூடிய தீயானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது. அடுத்து உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. உக்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பானது கடந்த 1460 நாட்களுக்குள் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக 600க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. 600க்கும் அதிகமான ஏவுகணை இடைமறிப்பான்களை ஏவியுள்ளது. ஆனால் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு ஏவுகணை 3 நாட்களுக்குள் மாத்திரம் 800க்கும் அதிகமான வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஏவியுள்ளது. நாங்கள் 4 வருடமாக பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய பெட்ரியோட் வான் பாதுகாப்பு ஏவுகணையை மத்திய கிழக்கிலே ஈரானுக்கு எதிராக 3 நாட்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தியுள்ளார்கள் என உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ரஷ்யாவின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக அமெரிக்காவின் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வீதத்தை விட 3 நாட்களுக்குள் ஈரானிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதற்காக அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பது அதிகமானதாகும். ரஷ்யா 4 வருடங்களாக செய்து வரக்கூடிய வேலையை ஈரான் வெறும் 3 தினத்திலேயே செய்து முடித்துள்ளது. இந்த 3 தினத்திற்குள்ளேயே அமெரிக்காவினுடைய பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய பெரும் பகுதியை முடித்துள்ளது, பூஜ்ஜியமாக்கியுள்ளது. எனவே ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளது என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானினுடைய தேசிய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஈரானின் ஒரு மிக முக்கியமான தேசிய வங்கியொன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று துறைமுக பகுதியை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இவ்வாறு இந்த தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய பழமையான வங்கி ஒன்றை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதிகளவான மக்கள் குறித்த வங்கியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே இந்த படுகொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வர இருக்கக்கூடிய புது வருடத்திற்கு ஈரானிய மக்களுக்கு உணவை உறுதி செய்யும் வகையிலேயே குறித்த தேசிய வங்கி செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தது. இதை இலக்கு வைத்து இவர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது நீங்கள் எங்களுடைய தேசிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளீர்கள். மேலும் எங்களுடைய சக்தி வாய்ந்த படைகள் இதற்கான பழிவாங்கல்களை மேற்கொள்வார்கள். இதற்கான பதிலடி தாக்குதல்களை உச்சளவில் மேற்கொள்வார்கள் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார்.
இவ்வாறு ஈரானின் தேசிய உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு ஈரானிய ஆயுதப்படையினர் அடுத்த கட்ட அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதற்கமைவாக துபாய் விமான நிலையத்தின் இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே துபாய் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தளத்தில் தீ பரவல் ஏற்பட்டிருந்தது. மேலும் 4 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் குறித்த விமான நிலையம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய தாட்வான் பாதுகாப்பு பேட்டரிகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே ஜோர்டானில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 4 தாட்வான் பாதுகாப்பு பேட்டரிகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் தாட்வான் பாதுகாப்பு அமைப்பினுடைய இன்னும் சில முக்கியமான அமைப்புகளும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தினை இலக்கு வைத்து மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் குறித்த விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நலனொன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து பஹ்ரைனின் விமான நிலையத்திற்கு அருகாமையில் சிறிய தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பஹ்ரைனிய அரசாங்கம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயணிகள் விமானங்களையும் சவுதி அரேபியாவை நோக்கி நகர்த்தியது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானின் உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்திருப்பதனால் எங்களுடைய விமான நிலையங்கள் இலக்கு வைத்தும் விமானங்கள் இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்கின்ற பயத்தினால் பஹ்ரைனிய அரசாங்கம் பயணிகள் விமானம் அனைத்தையும் சவுதி அரேபியாவை நோக்கி நகர்த்தியது. இதே போன்று கத்தார், பஹ்ரைன், குவைத் மற்றும் அபுதாபியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வங்கிகளும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டன. ஈரானினுடைய வங்கி ஒன்று இலக்கு வைக்கப்பட்டிருப்பதனால் எங்களுடைய வங்கிகளை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு விடக்கூடும் என்கின்ற அச்சத்தினாலேயே இந்த அடிமை அரபுகள் அவர்களுடைய ஒட்டுமொத்த வங்கி சேவைகளையும் தற்காலிகமாக முடக்கியுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து பஹ்ரைனினுடைய தலைநகரான மனாமாவிலே இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்தும் குடியிருப்பு பகுதி ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த குடியிருப்பு பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரி ஒருவரும் CIA உளவாளிகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கத்தார், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களுக்கு எதிராக டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். உண்மையில் இந்த தாக்குதல்களை தனித்தனியாக கூற முடியாது. ஏனென்றால் கணக்கிட முடியாத அளவுக்கு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஈரான் செலுத்தி வருகின்றது. அரபு அடிமை தலைவர்களினால் ஒரு மணித்தியாலம் கூட நிம்மதியாக இருக்க முடியாத நிலைமைக்கே தற்போது ஈரான் அவர்களை தள்ளிவிட்டுள்ளது. மேலும் விடாமல் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இவ்வாறு அடிமை அரபுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய சக்தி மூலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது 2 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று டெல் அவீவ் பிரதேசத்திலும் குஷ்டான் பிரதேசத்திலும் 3 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்த 2 சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படையினர் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமானின் சலாலா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானிய ட்ரோன் எவ்வாறு எண்ணெய் தாங்கி இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளது என்பதனை காண்பிக்கக்கூடிய காணொளிகளும் வெளியாக இருந்தன. இவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த தாக்குதலுக்கு பின்பு ஓமானிய துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் முழுமையாக தீப்பிடித்திருந்தன. கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த கிணறுகள் எரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் தளமான கிரீன் பைன் என்கின்ற ராடர் தளம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அமான் உளவு பிரிவுக்கு கீழாலேயே குறித்த ராடர் தளம் இயக்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மொசாட் உளவாளிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் தளமாகவே இது காணப்படுகின்றது. மேலும் தற்போது இந்த கிரீன் பைன் என்கின்ற ராடர் தளம் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களினால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய ட்ரோன்கள் குவைத் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலும் குறித்த தளமானது தீப்பற்றி எரிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே ஈராக்கின் பஸ்ரா துறைமுகத்திற்கு தெற்கு பகுதியில் 2 அமெரிக்க எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலிலே 2 அமெரிக்க எண்ணெய் கப்பல்களும் முழுமையாக தீப்பற்றி எரிந்திருந்தன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த கப்பல்கள் அமெரிக்காவின் STS நிறுவனத்திற்கு கீழால் கூடிய கப்பல்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் மீண்டும் டெல் அவீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. கிளஸ்டர் வார்ஹெட் ஏவுகணைகளை பயன்படுத்தி குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து மீண்டும் துபாய் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தளம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து துபாயில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மூத்த அதிகாரிகளை கொண்டிருக்கக்கூடிய கட்டிடத்தை இலக்கு வைத்தே குறித்த கட்டிடத்தின் அறையை இலக்கு வைத்தே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது.
இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய புகைப்படங்களையும் காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதலை தொடர்ந்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய துறைமுக பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே பஹ்ரைனிய துறைமுக பிரதேசத்தில் வெடிப்புகள் பதிவாக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த தாக்குதல்கள் இன்னும் முடிவடையவில்லை. மேலும் இன்னும் ஒரு புறத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் புலந்து கட்டி வருகின்றார்கள். இவை தொடர்பான தகவல்களை அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.